நற்கருணைநாதரை நாங்களுமே ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை வேளையில் அன்னை மரியாவுக்கு வணக்க மாசமாகின்ற மே மாதத்தில் அன்னை மரியாவின் வழியாக ஜெபமாலை ஜெபம் செய்து மடப்பரிந்து பேசிய பின்னர் ஆண்டவரே, அன்னை மரியாவோடும் அனைத்து புனிதர்களோடும் அனைத்து வானதூதர்களுடன் சேர்ந்து இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்க நாங்கள் துணிகின்றோம். ஆண்டவரே, எங்களது வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதித்து உமது புகழ் பாடினாலும் ஆண்டவரே, உமது கருணைக்கு முன்னால், உமது அன்புக்கு முன்னால், உமது பெரிய ஆற்றலுக்கு முன்னால் நாங்கள் செய்கின்ற இவை அனைத்தும் மிகவும் சொற்பமானது. இருப்பினும் இந்த மாலை வேளையில் ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு மணி நேரம் ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்க மது முன்னிலையில் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களது தகுதியின்மையை, எங்களது வலுவின்மையை நீக்கி உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க எங்களை வலுப்படுத்தியருளும். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்னால் நின்று வானத்தை அண்ணாந்து பார்க்க தன்னை தகுதியற்றவனாய் கருதின வரிதண்டுவனை போல உமது முன்னிலையில் நிற்க தகுதியற்றவர்கள். ஆண்டவரே, தகுதியற்றவர்கள். திருப்பலியில் நாங்கள் ஜெபிப்பது போல ஆண்டவரே, உமது இரக்கம் எங்களை இந்த வேலைக்காக, உமது இரக்கம் எங்களை உம்மை ஆராதிப்பதற்காக, உமது இரக்கம் எங்களை உமது முன்னிலையில் நிற்பதற்கு எங்களை அனுமதிக்கிறது ஆண்டவரே. ஆகையால் உமது இரக்கத்தில் சரணப்பட்டு கொண்டு உமது இரக்கத்தில் நாங்கள் அடைக்கலம் புகுந்தவர்களாக உம்மை ஆராதிக்க துணிகிறோம். ஆண்டவரே, எங்களது ஆராதனையை, எங்களது வேண்டுதல்களை, எங்களது ஜெபத்தை, எங்களது நன்றியை, எங்களது புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்களது மத்தியில், எங்களது குடும்பங்களில், எங்களது தனிநபர் வாழ்க்கையில் நீர் செய்யவிருக்கின்ற எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை குறைபடியாமல் தந்து கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற தீய சக்திகள், எங்களுக்கு எதிராக வருகின்ற தீமைகள், எங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. தந்தையே இறைவா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னோடலாத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. அனைவரும் தலைவணங்கி என்னோடலாத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. நமக்காக அப்பமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு வசிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அப்பமாக மாறி நம் மத்தியில் வாசம் செய்கிறார். தந்தை கடவுள் மகனை என்றும் தனியாக விட்டதில்லை. ஆகையால் தன் இயேசு இவ்வாறு சொன்னார், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். தந்தையிடமிருந்து அறிந்தவற்றை, கண்டவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்கள் முன்னால் நிகழ்த்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இவ்வுலகத்தில் வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொல்லிக்கொண்டு திருச்சபையினுடைய நற்கருணை என்ற அருள் அடையாளம் வழியாக சிறு அப்பமாக மாறிக்கொண்டு அன்னுதினம் திருப்பலியில் நமக்காக உணவாகின்ற நம் ஆண்டவர் இதோ நம் மத்தியே வந்திருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாழ்பணிந்து நாம் ஆராதிப்போம். இயேசுவே இறைவா, இயேசுவே உம்மை நாங்கள் இயேசப்பா ஆராதிக்கின்ற இயேசுவே புகழ்கின்றோ. உமக்கே புகழ். என்னோடலாத்மா உடல் பொருள் ஆவி அனைத்தும் உமக்கு
முன்னால் ஒப்பு கொடுத்து கொண்டு பாதம் வைத்து சமர்ப்பணம் செய்கிறோம். பணிகின்றோ அனைவரும் தலைவணங்கி என்னோட ஆத்மா இயேசுவே ஆவியனைத்தும் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். உன் பாதம் வைத்து I surrender myself to you. பணிகின்றோ ஆவியானவராம் கடவுள், தந்தையோடும் மகனோடும் அன்பின் பிணைப்பாக இருக்கின்ற ஆவியானவர், இதோ இயேசு கிறிஸ்து வாக்களித்த வல்லமை நான் தந்தையிடம் கேட்டு என்று உங்களோடு இருக்க ஒரு துணையாளரை தருவேன். அவர் வந்து உங்களை வாழ்வின் பாதையை நோக்கி நடத்துவார். நான் சொல்லி தந்த அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டி தருவார். மேலும் வல்ல செயல்களை செய்வதற்கான ஆற்றலை உங்களுக்கு தருவார் என்று ஆண்டவர் வாக்குறுதி மொழிந்தார். அந்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே திருநாளில் சீடர்கள் மேல் வந்திறங்கிக் கொண்டு அவருடைய கை வைத்தல்கள் வாயிலாக எல்லா மக்களிடம் வந்து நிறைகின்ற ஆவியானவர் நாம் பார்க்கின்றோம். பேதுரு இறை வார்த்தை மொழிந்து கொண்டிருந்த போது அவரது இறை வார்த்தை முழக்கத்தை, அவரது பிரசங்கத்தை கேட்ட எல்லா மக்கள் மீதும் தூய ஆவியானவர் வந்து நிறைந்தார் என்று விவிலியம் சான்று கூறுகின்ற போது அவரது பின்காமிகளான ஆயர்கள் குருக்கள் வழியாக ஆண்டவருடைய வல்லமையாகின்ற உன்னதத்தின் வல்லமையாகின்ற ஆவியானவர் எல்லா மக்கள் மீதும் அவருடைய கை வைத்தல் வாயிலாக வந்து நிறைகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் ஒருவரே ஆண்டவர் என்று முழக்கமிட்டவராக தந்தை கடவுளை புகழ்கின்ற, எவ்வாறு அவரிடம் செபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகின்ற வல்லமையாக, நமது வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற துணையாளராக இதோ நம்மோடு வசித்துக் கொண்டு இந்த அப்பத்தில் தந்தையோடும் மகனோடும் ஒன்றிணைந்து வந்து வசிக்கின்ற மூவர் இறைவனில் மூவராக இருக்கின்ற ஆவியானவராகிய கடவுளை நாம் பாடி ஆராதிப்போம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் எங்களுக்குள் வசிக்கின்ற ஆவியானவரே, ஆராதிக்கின்றோ, எங்களை நடத்துகின்ற ஆவியானவரே, புகழ்கின்றோ, நாங்களுமே ஆராதிக்கின்றோம். என்னோட ஆத்மா எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்துக்கொள்ளும். ஆவியனைத்தும் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உன் பாதம் வைத்து சமர்ப்பணம் செய்கிறோம் இறைவா. பணிகின்றோ, என்னோட ஆத்மா அனைவரும் தலைவணங்கி ஆவியனைத்தும் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். உன் பாதம் வைத்து பணிகின்றோ. மூவர் இறைவன் இதோ உலகின் தொடக்கத்தில் அனைத்தையும் படைக்கிற போது நாம் மனிதரை நம் உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவரது உருவிலேயே நம்மை படைத்தார். அவரது எல்லா ஆற்றலாலும் நம்மை படைத்தார். அவருக்கு பிரியமானவர்களாக நம்மை படைத்தார். அவரது அன்பின் வெளி அடையாளமாக நம்மை படைத்தார். எப்போது எவ்வாறு ஒரு பெற்றோர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற போது ஆனந்தம் கொள்கிறார்களோ, தங்களது உருவிலும் சாயலிலும் தங்களது உயிராக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோம் என்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ, அதைவிட பேர் ஆனந்தம் ஒரு மனிதனை உருவாக்கின போது ஆண்டவர் அடைந்தார். எனது அன்பின் வெளி அடையாளமாக உன்னை உருவாக்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்னையும் உன்னையும் உருவாக்கின மூவர் இறைவன் இதோ அந்த அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக, அந்த அன்பை நமக்கு மீண்டும் மீண்டும் தரும் வண்ணமாக, அந்த அன்பை நமக்கு நினைவூட்டும் வண்ணமாக இதோ இந்த நற்கருணையில் நம் மத்தியே வந்திருக்கிறார். மூவர் இறைவனை நாம் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஒவ்வொரு இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னோட ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. அனைவரும் தலைவணங்கி என்னோட
உயர்த்தி ஹalleluya எல்லா மக்களும் இரு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி பிடித்திருக்கட்டும். ஆண்டவருடைய முன்னிலையில் இரு கரங்களை உயர்த்தியவர்களாக ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடிக்கொண்டு இரு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படி சீடர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்களோ எல்லாவற்றையும், தனது வலை, மீன், படகு, அப்பா, சகோதரர்கள், உறவினர்கள், மனைவி என்று எல்லாவற்றையும் மறந்தவர்களாக, எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளினவர்களாக, ஆண்டவர் இயேசு ஒருவரையே லட்சியம் வைத்தவர்களாக, அவரை பார்த்து, அவரை நோக்கி, அவரை பின்பற்றி அவருக்கு முன்னால் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அதுபோல இந்த நேரத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாவரையும் மறந்து ஆண்டவரை மட்டும் முன்னில் கண்டுகொண்டு அவருக்கு முன்னால் நம்மை ஒப்பு கொடுப்போம். பெர்க்மான்ஸ் தந்தை பாடுவார்கள் இவ்வாறாக: சிலுவையை முன்னால், உலகமோ பின்னால், உலகத்தை பின்னில் தள்ளிக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் முன்னில் கண்டவர்களாக அவரை மனதில் கொள்வோம். கண்களை மூடி இரு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை நம் இதயத்தில் பதித்தவர்களாக ஆண்டவரோடு சிறிது நேரம் உறவாடுவோம். ஆண்டவரோடு சிறிது நேரம் நாம் உரையாடுவோம். ஆண்டவரோடு சிறிது நேரம் நாம் வீற்றிருப்போம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உமக்கு தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இருகரங்களையும் மார்போடு சேர்த்தணைத்து, இருகரங்களையும் மார்போடு சேர்த்தணைத்து இதய நோவுகள், இதயத்தினுடைய குறைவுகள், குற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு விடுதலை தர போகிற நேரம் இது. அவரை பாடி ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவர் நமது குறைவுகள், குற்றங்கள் அனைத்தையும் நிறைவாக மாற்றுவார். யாரெல்லாம் தன்னை தாழ்த்தியவர்களாக ஆண்டவருக்கு முன்னிலையில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உயர்த்துகிற இறைவன் நம் ஆண்டவர். யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆறுதல் படுத்துகின்ற இறைவன் நமது இறைவன். ஆண்டவர் வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் நிற்கிறோம். ஆகையால் நாம் நம்பிக்கையோடு திடமனதோடு ஆண்டவருக்கு முன்னிலையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இருகரங்களையும் மார்போடு சேர்த்தணைத்து கண்களை மூடி இதய நோவுகளை, இதயத்தை முழுவதுமாக திறந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கவலையோடும் கண்ணீரோடும் வந்தவர்களை எல்லாவரையும் ஆறுதல் படுத்தி அனுப்பின இறைவன். ஆனால் அவர் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான்: நீ நம்புகிறாயா? என்னால் இது முடியும் என்று நீ நம்புகிறாயா? எனக்கு இது செய்ய வல்லமை உண்டு என்று நீ நம்புகிறாயா? நீ நம்பினால் அது உனக்கு நிகழட்டும். நீ நம்பினபடியே உனக்கு ஆகட்டும். நீ விரும்பினபடியே உனக்கு ஆகட்டும் என்று சொன்ன ஆண்டவர், நீ விரும்பினால், நீ நம்பினால், ஆண்டவரே என்று அழைத்தால் அந்த குரலுக்கு, அந்த அழைப்புக்கு ஆண்டவர் பதில் தருகிறவர். பர்த்திமேயு வழியறையில் நின்று இயேசுவே தாவீதின் மகனே என்று அழைத்தார். அந்த குரலுக்கு நின்று நான் உனக்கு என்ன செய்து தர வேண்டும் என்று கேட்டவர். அந்த மகன் அழைத்தது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, மாறாக இதயம் நிறைந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து அழைத்தார். அவருடைய குரலுக்கு அவர் செவிமடுத்தார். உனக்கு என்ன செய்து தர வேண்டும் என்று, உனது விருப்பம் என்ன என்று கேட்டார். என் விருப்பப்படி உனக்கு நான் தருகிறேன் என்றல்ல, நீ விரும்புவது என்ன என்று கேட்டு அவனது தேவையை அறிந்து நிறைவேற்றின ஆண்டவர். உனது வாழ்க்கையினுடைய பிரச்சனை மாற வேண்டும் என்று நினைத்தால் அந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதோ அந்த பெரிய அளவுக்கு நீ உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரை அழைக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு நின்று ஆண்டவர் பதில் தருவார். நான் உனக்கு என்ன செய்து தர வேண்டும்? நான் உனக்கு செய்து தர தயாராக இருக்கிறேன். நீ விரும்பினபடி, நீ நம்பினபடி, உனது நம்பிக்கையினுடைய ஆழத்தின்படியாக உனக்கு நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவருடைய முன்னிலையில் நம்பிக்கையுடையவர்களாக நம்புவோம். இதோ ஆண்டவர் எல்லாம் வல்லவர்,
எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எனது நோயை எடுத்து மாற்ற வல்லவர். எனது குடும்ப பிரச்சனையை மாற்ற வல்லவர். எனது பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வல்லவர். எனது குழந்தையை ஆசீர்வதிக்க வல்லவர். எனக்கு நல்ல குழந்தை பேரை தர வல்லவர். எனக்கு ஒரு குழந்தையை தர வல்லவர். எனக்கு திருமணம் நடத்தி தர வல்லவர். எனது குடும்பத்துடைய எல்லா பிரச்சனைகளையும், நான் தனிநபர் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா போராட்டங்களையும், எனது மனதினுடைய குறைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். இதோ என் ஆண்டவர். ஆகையால் ஆண்டவருடைய முன்னிலையில் உள்ளம் திறந்தவர்களாக, மனம் திறந்து கண்ணீரோடு அவரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே நல்லவர். ஆகியால் ஆண்டவரை எல்லாம் வல்லவராக இருக்கிற உமது முன்னிலையில் நான் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்துக் கொண்டு உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கொண்டு இந்த நேரத்திலே கைத்தாளத்தோடு ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். விடுதலையின் நேரமாக இந்த நேரத்தை மாற்ற வேண்டுமானால் நாம் எவ்வளவுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு விடுதலை நமது வாழ்க்கையில், இந்த ஆலயத்தில், இங்கு கூடியிருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஒருவர் நினைத்தால் போதாது, இங்கு இருக்கிற எல்லா மக்களும் விரும்ப வேண்டும். இன்று இந்த இடத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை உருவாக வேண்டும் என்று எல்லா மக்களும் விரும்பினால், நம்பினால், அந்த விசுவாசத்தோடு, அந்த ஆசையோடு ஜெபித்தால், கைத்தாளத்தோடு பாடினால், ஆண்டவர் விடுதலையை இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற எல்லா மக்களிடையும், எல்லா மக்களுடைய குடும்பங்களிலும் கொடுப்பார். ஆகையால் நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து கைத்தாளத்தோடு, வேற யாரை பார்க்க வேண்டாம், ஆண்டவரை மட்டும், நற்கருணைநாதரை மட்டும் பார்த்து கொண்டு பாடி ஆராதிப்போம். கைத்தாளத்தோடு கைகளை தட்டி ஆண்டவரை பார்த்து வேற யாரை பார்க்க வேண்டும். எனது ஆண்டவர் இதோ விடுதலை தேர தயாராக இருக்கிற போது அதை ஏற்றுக்கொள்ள நான் மனம் திறந்தால் மட்டும் போதும். ஆண்டவரே, வல்லமையாக இந்த இடத்துல இறங்கி வாரு ஆண்டவரே. வல்லமையோடு இறங்கி நடந்து கடந்து போக ஆண்டவரே. வல்லமையோடு இந்த மக்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றும் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் விடுதலை, மீட்பு, சமாதான, சந்தோஷத்தையும் கொடுத்தரணும் ஆண்டவரே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை, சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். நம் விவிலியத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தானியேல் சிங்க குழியில் கிடக்கிறார் என்பதை கண்டார். சிங்கத்தின் கொள்கையில் தானியேலை தள்ளியிட்ட போது அவருக்கு முன்னும் பின்னும் இருந்து அவரை பாதுகாத்தவர் ஆண்டவர். இதோ பல வாரங்களாக பட்டினி கிடக்கின்ற சிங்கங்கள், தனக்கு முன்னால் இறை விழுந்தால் அதை கப்பி பிடிப்பதற்கு தயாராக இருக்கிற சிங்கங்களுடைய வாயை அடைத்தவர் ஆண்டவர். உனது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருக்கட்டும், இந்த சிங்கத்தை போல பசியோடு இருப்பதாக இருக்கட்டும், ஆனால் அந்த வாயை கட்டி போட வல்லவர் இதோ உன் முன்னிலையில் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் தானியேலை எப்படி பாதுகாத்தாரோ அதுபோல உன்னையும் என்னையும் பாதுகாப்பார். உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் போதும். தானியேல் செய்த காரியம், என் இஸ்ரவேலுடைய ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய மாட்டேன், என் ஆண்டவர் என்னை மீட்க வல்லவர். இதோ இந்த மனிதர்கள் குறைவுடையவர்கள், மனிதனை நம்பி இருப்பது வீண், அரசனை பணிந்து ஆராதிப்பதால் எனக்கு கிடைப்பது சாபம் மட்டுமே. ஆனால் என் ஆண்டவரை நம்பினார் நான் வாழ்வேன் என்று நம்பினவராக இருந்தார். அவ்வாறாக தானியேலை பாதுகாத்து வழி நடத்தின ஆண்டவர் இதோ உன்னை படைத்த ஆண்டவர், உன் முன்னால் இருக்கிற ஆண்டவர். ஆகியால் உனது பிரச்சனை, உனது வேதனை, உனது கஷ்டம், உன் துயரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன் ஆண்டவருடைய முன்னிலையில் நீ உன்னை ஒப்புக் கொடுத்துக் கொண்டு தானியேலை போல இருந்துவிடு. ஆண்டவர் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார். அந்த இறைவனை நீ பாடி ஆராதிப்பாயாக. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை, சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரை, சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன்,
உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன். நம் ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையில் அவனை சூழ்ந்திருந்த சிங்கங்களுடைய மத்தியிலிருந்து பாதுகாத்தது மட்டுமல்ல, இதோ எனது சிங்க குழியில் கிடக்கிற என் மகன் தானியேலுக்கு பசிக்கும், என் மகன் பசியுள்ளவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து ஹபகுக் இறைவாக்கினரை இதோ இஸ்ரேல் மக்களுடைய இஸ்ரேல் நாட்டிலிருந்து பல ஆயிரம் மணிக்கூறுகள் பயணம் செய்ய வேண்டிய அந்த பாபிலோனுடைய சிங்க குழியில் கிடந்த தானியேலுக்காக இதோ வானதூதர் மின்னல் வேகத்தில் இந்த ஹபகுக்கை கொண்டு வந்து அவருக்கு உணவை கொடுத்தார். நீ பணியாளருக்காக கொண்டு போகின்ற உணவை என் மகன் தானியேல் இதோ சிங்க குழியில் கிடக்கிறார், அவனுக்கு நீ உணவு கொடு என்று கூறிக்கொண்டு அவரது சிரசின் முடியை பிடித்துக் கொண்டு அழைத்து சென்று தானியேலுக்கு உணவு கொடுத்த ஆண்டவர், நீ பசியிட்டு இருக்கிற போது, நீ தாகமிட்டு இருக்கிற போது, உனது வாழ்க்கையில் தேவையான ஆசீர்வாதம் குறைபடுகிற போது அந்த ஆசீர்வாதத்தை உனக்காக பிற மனிதர்கள் மூலம் கொண்டு வருகிற ஆண்டவர் இதோ உன் முன்னிலையில் இருக்கிறார். ஆகையால் அந்த இறைவனை நீ ஆராதிக்கிறாய், தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை 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 ஆராதிப்பேன். எல்லா மக்களும் ஸ்துதிக்கட்டும். நாவினுடைய அபிஷேகம் நமது வாழ்க்கையின் அபிஷேகமாக மாறும். நாவு தூயதாக இருந்தால் உடல் முழுவதும் தூயதாக இருக்கும் என்று சொல்ல ஆண்டவர் நமது நாவுகள் வழியாக எல்லாம் செய்த எல்லா தவறுகளை குற்றங்களையும் ஆண்டவர் மன்னித்துக் கொண்டு நமது உடலை முழுவதுமாக தூய்மைப்படுத்தி நமது வாழ்வுக்கு தேவையான அபிஷேகங்களை தரும்படியாக ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாம் இருக்கிறங்களை உயர்த்திவாறு ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நோக்கி உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற நம் மக்களுடைய மத்தியிலே வாசம் செய்கிற இறைவா, இதோ இஸ்ரேலுடைய தெருவீதிகளில் நடந்து போனவரே, பாலஸ்தீனுடைய தெருவீதிகளில் நடந்து சென்றவரே, ஒவ்வொரு மக்களையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திப்பதற்காக வழியோரமாக நடந்து சென்றவரே, நோயாளிகளை சந்திப்பதற்காக அவர்களிடையே நடந்து சென்றவரே, ஆலயத்தினுடைய எல்லா அழகு வாயில்களில் வீட்டிருந்த எல்லா நோயாளிகளையும் சந்திப்பதற்காக அவர்கள் மத்தியே கடந்து சென்றவரே, இதோ இங்கிருக்கிற மக்கள் உமது பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிற வேதனையோடு வந்திருக்கிற கவலையோடு வந்திருக்கிற கண்ணீரோடு வந்திருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த அருளிக்காயிலிருந்து இறங்கி இந்த ஆலயம் வீதி வழியாக நடந்து செல்வீராக, ஒவ்வொரு மக்களை சந்திப்பீராக. ஆண்டவரே அவர்கள் ஆர்வத்தோடு தேடிக்கொண்டிருக்கிற தேவையை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவருடைய சிரசின் மேல் புது கரத்தை வைத்தருளும் ஆண்டவரே. எவ்வாறு முன்னேற்றம் அடைகிற வேளையில் சீடர்கள் மீது கரம் விரித்து ஆசீர்வதித்தீரோ அதே கரங்களை இந்த வேளையிலே இந்த மக்கள் ஒவ்வொரு மீதும் நீட்டிக்கொண்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே அபிஷேகம் செய்வீராக. நாம இருக்கிறவர்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவர் அபிஷேகம் செய்யும்படியாக அதிசயம் செய்யும்படியாக விசுவாசமுடையவர்களாக ஆண்டவரின் முன்னே துதிக்கட்டும், விட்டுக் கொடுத்து துதிக்கட்டும். பிறரை பார்க்காமல் நம்மை தாழ்த்திக் கொண்டு நான் யாருமில்லை, ஆண்டவருடைய முன்னிலையில் வெறும் புழு அற்பமானவன், இன்று நாளை பாடி போகின்ற வெறும் செடிக்கு துரியமானவன் ஆகிய ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருக்கிற
கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, கண்களை மூடி நமக்குள்ளால் வாசம் செய்கிற நம் ஆண்டவர், ஆவியானவருடைய அடியில் நம்மோடு இருக்கிறவர், ஆவியானவராக நமக்குள் குடிகொண்டிருக்கிற ஆவியானவர், இதோ வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வாரும் தூய ஆவியே எனக்குள் வாரும் என்று பாடுவோம். இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு தூய ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்படுவோம். நோய்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் எல்லாம் மாறும். இந்த நேரத்தில் நம்மை ஆண்டவர் உயர்த்தி சாட்சியாக மாற்றப் போகிற நேரம். ஆகிய இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடிக்கொண்டு வாரும் தூய ஆவியே என்று பாடுவோம். வாரும் தூய ஆவி, வாரும் உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. ஆவியே உம் வல்லமையால் என்னை நீரைத்து வரங்கள், கனிகள், கொடைகள் நீராளுகை செய்யும். ஒவ்வொருவருக்கும் தாரு நிறைத்தருளும், நிறைத்தருளும், நிறைத்தருளும். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஆண்டவரை மட்டும் கண்ணில் காண்போம். அவரது குரலை மட்டும் கேட்கும்படியாக நம்மை முழுவதுமாக அமைதிப்படுத்துவோம். இதோ ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவரது குரலுக்கு செவிமடுப்போம். ஒரு நிமிடம் மௌனமாக சன்னதியில் முழந்தால் படியிடுவோம். கைகளை கூப்பி நமது எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நமது எல்லா ஜெபங்களையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நமது கவலைகளை ஆண்டவரிடம் விட்டு விடுவோம். அவர் தருகின்ற மேலான கொடைகளால், அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பும்படியாக இதயங்களை திறந்து வைப்போம். ஆண்டவருடைய முன்னிலை இன்றைய நாள் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற எய்டனை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எய்டனுடைய வாழ்க்கையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். தூயாவினுடைய எல்லா கொடைகளாலும் எய்டன் நிரப்பப்பட எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானத்திலும்
வயதிலும் மனிதர்களுக்கும் கடவுளுக்கு உகந்தவராக வளர்ந்து வந்தாரோ அதுபோல இந்த மகன் கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய மகனாக வளர்ந்து வர, ஞானமுடையவனாக வளர்ந்து வர இறைவன் ஈடனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நமது குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள், நமது குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நமது அண்டை வீட்டார், நமது ஜெப உதவி தேடி இருக்கின்றவர்கள், நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றவர்கள், நமது வாழ்க்கையில் பல விதங்களில் உதவி செய்திருக்கின்றவர்கள், நமது வாழ்க்கையில் நமக்கு தீமை விளைய வேண்டும் என்று நினைத்தவர்கள், நமக்கு தீமை செய்தவர்கள் எல்லாவரையும் சிலுவையில் இருந்து கொண்டு, ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று ஜெபித்த இயேசு கிறிஸ்துவை போல நாமும், அப்பா எனது வாழ்க்கையில் துன்பங்கள், தீமைகள், கஷ்டங்கள் தந்தவர்களையும் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் அவர்களை, அவர் வாழ்க்கையை மேன்மையால் நிரப்பும். எங்களது ஆலயத்தை ஆண்டவரே, நீர் குடியிருக்கின்ற ஆலயம் இது, உமது பிரசன்னம் மேலும் மேலும் ஆண்டவரை இனியும் நிரம்பப்பட, இங்கு வந்து ஜெபிக்கிற எல்லா மக்களும் உமது அருள்னால், உமது ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரை நிரம்பப்பட, ஆண்டவரை இந்த ஆலயத்தையும் இந்த ஆலயத்துடைய எல்லைகள் முழுவதையும் ஆசீர்வதித்துள்ளோம். ஆண்டவரே இந்த எல்லைக்குள், ஆண்டவரை இந்த ஆலயத்தினுடைய எல்லைக்குள் உமது கரம் முழுவதும் வல்லமையோடு செயல்படட்டும். ஆண்டவரே தீமைகளோ அசம்பாவிதங்களோ ஒன்றும் உமது இந்த ஆலயத்துடைய எல்லை பகுதியில் நடக்காமல், விபத்துகள் நேராமல், ஆண்டவரே வன்முறைகள், தீய செயல்கள் நடவாமல் பாதுகாப்பீராக. உமது தூதர்களை ஆண்டவரே நேருங்க ஆலயத்துடைய எல்லை பகுதி முழுவதும் நிரப்புவீராக. திருப்பாடல் 34:7 வாசிக்கிறோம், அவர்கள் உனது வீட்டின் சுற்றிலும் நின்று கொண்டு பாதுகாப்பார்கள் என்று. ஆண்டவரே இந்த ஆலயத்துடைய எல்லை முழுவதையும் சூழ்ந்து நின்றவர்கள் பாதுகாக்க கட்டளையிடுவீராக. ஆண்டவரே எங்களது ஆலயத்தை சேர்ந்த பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும், ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஆன்லைன் மூலமாகவும் இங்கிருந்தும் கலந்து கொள்கிற எல்லா மக்களையும், அவருடைய எல்லா வேண்டுதல்களையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே திருப்பாடல்கள் 91 அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகளில் வாசிக்கிறோம். ஆண்டவரே உமது ஆவியால் ஆண்டவரை நிரப்பும், உமது ஆவியை எங்களிடமிருந்து எடுத்து விடாதே. மேலும் 13 இறை வார்த்தையில் வாசிக்கிறோம், எனது கால் கல்லில் தட்டாதபடி கைகளில் தாங்கிக் கொள்ள வானதூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று. ஆண்டவரே உம்மை தேடி உம்மை ஆராதித்து உமது முன்னிலையில் முழந்தாள் படிட்டு இருக்கிற உம்மை இந்த நேரத்திலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த அபிஷேகம் கிடைக்கும்படியாக செய்தார்களும். ஆண்டவரே எங்களது பலகீனங்களையும் எங்களது குறைகளையும் குற்றங்களை எல்லாம் ஆண்டவரே உமது தீச்சுடர்னால் எரித்து சாம்பலாக்கி கொண்டு உமது வல்லமையால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பியர்களும். நமது எல்லாவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இருந்து வந்துள்ள உயிரளிக்கும் உரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. மானிடரே அன்போடு ஈசோவை வாழ்த்தி பாடுங்கள், ஆண்டவரின் பரிசுத்தமா திருமுன் சேர்ந்து வணங்குங்கள், திருமுன் சேர்ந்து வணங்குங்கள். வாயிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் உரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. தூயவர்
கல்லாலும் மீட்பருளும் இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீர் விடுதலை செய்தீர். ஆண்டவரே உம் திருவருளை பொழிந்திடுவீர் உம் மக்களில் தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் இறையும் வரங்கள்